ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். லக்ஷ்மி பிரியா லைவ் வந்திருக்காங்க. அந்த ஃபுல் லைவ் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன இருந்துச்சு கண்டென்ட் நிறைய விஷயங்கள் புரியல, பிகாஸ் ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சு. அவங்க ஒரு பெரிய வீட்டில் இருந்தாங்க இல்லையா, டெம்பரரியாக 2 நாளைக்கு அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அஃபோர்ட் ஆன மாதிரி ஒரு நார்மலான நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் இருக்க மாதிரி ஒரு வீடு. அந்த வீடு பார்த்ததுமே கண்டுபிடிச்சா அந்த ப்ளூ கலர் டைல்ஸ் எல்லாம் பாரதி கண்ணம்மால நம்ம கண்ணம்மா பிரிஞ்சு, அதாவது பாரதி விட்டு பிரிஞ்சு ஹேமா அண்ட் லக்ஷ்மி கூட ஒரு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அதாவது அவங்க லக்ஷ்மி கூட ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டில் தான் இப்போ நதி ஃபேமிலி ரெண்ட்டுக்கு இருக்காங்க போல. அது மட்டும் இந்த லைவ் மூலமா தெரிய வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் கால் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிளாக் ஷிப் அவார்டுக்கு நாளைக்கு வரீங்களான்னு கேட்டதுக்கு அது தெரியல, இப்போ வரைக்கும் எங்களுக்கு கால் வரலன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு அவார்டு வச்சுட்டு எப்படி இவ்வளோ நேரம் அவங்க இன்வைட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அவார்டு இருக்கோ இல்லையோ, பட் கன்ஃபார்மாக நாமினேட் ஆன எல்லாரையும் அவங்க இன்வைட் பண்ணணும் இல்லையா. இவ்வளோ நேரம் இன்வைட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கன்ஃபார்மாக சீக்கிரமே இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டு பிளாக் ஷிப்க்கு டிஎம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு எனக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நாளைக்கு எஸ்எஸ் மியூசிக் வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த லைவே வந்தது. நம்ம எல்பி சொன்னாங்க. அண்ட் சுவாமி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஹைட் பண்ணுறாங்க. ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க போல். அந்த லைவ் வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்கு ஃபுல் லைவ் வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.